உங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் எனக்கு நடந்திருக்குமா? அதான் அதான் அதத்தான் சொல்ல வந்தேன். என்னடா சொல்ற? அட ஆமாமா, இந்த பழக்கம் எல்லாம் என் அப்பா கிட்ட இருந்து வந்தது தானே. அப்பா கிட்ட இருந்தா? என்னடா வளர்ற? எனக்கு சின்ன வயசா இருக்கிறப்போ உனக்கு ஒரு தடவை பிறந்த நாள் வந்துச்சு. அது வருஷம் வருஷம் தான் வரும். அது என்ன சின்ன வயசுல? அப்ப கூட நான் 3வது படிச்சிட்டு இருந்தேன். அந்த பிறந்த நாளுக்காக அப்பா உன்னை செம ஹிட்டான கமலஹாசன் நடிச்ச படத்துக்கு மேட்னி ஷோக்கு கூட்டிட்டு போனாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஆமாண்டா, போனோம். அதுக்கு முன்னாடி அப்பா எங்க கிட்ட பூ, கலர் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க படம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நாங்களும் பச்சை தண்ணி பழுல படாம அப்பா சொல் பேச்சு கேட்கணுங்கிறதுக்காக 3 மணி நேரமா மாங்குன்னு போராடி வீடு முழுக்க அலங்காரம் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க 2 பேரும் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நானு, அக்கா, பூரணி எல்லாம் மறைஞ்சிருந்து லைட்ட போட வீட்டுல நாங்க செஞ்ச அலங்காரத்தை விட அழகா இருந்த உனக்கு அப்பா முட்டி போட்டு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல, அத கேட்டு நீ வெக்கப்பட, நாங்க எல்லாம் அத பார்த்து சிரிக்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? சொல்லுமா. ஆமாண்டா கதிரு. அதை எப்படிடா என்னால மறக்க முடியும்? உங்க அப்பா என் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா? கரெக்ட். அடுத்த பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி முட்டி போட்டு உனக்கு கூட இந்த இந்த மோதிரத்தை போட்டு விட்டாரு. அதானே இது? இப்படி உங்க 2 பேரோட ரொமான்ஸையும் பார்த்து வளர்ந்த பையமா நானு. அப்படி இருக்கிறப்ப நான் பாதியாச்சு செஞ்சு என் அப்பா பேரை காப்பாத்த வேண்டாமா? என் அப்பா போட்ட வழித்தடத்துல தாமா நான் இன்னைக்கு என் வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சாயிர வேண்டியதான். ஹலோ, மாமா, அப்படியா? வந்துருச்சா? இதோ வந்துடுறேன் மாமா. சரி மாமா, இதோ வந்துடுறேன். எப்பேற்பட்ட மனுஷன்! ஐயோ, அவர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? 60 வயசுலயே அல்பாயுஸ்ல போயிட்டாரே. அல்பாயுசா? ஷோ. அத்தை, என்னடி? என்னத்த மூட்டு வேலைய பார்த்து அப்படியே கற்பனையில டைம் டிராவல் பண்ணி அந்த வருஷத்துக்கே போயிட்டு போல இருக்கே. ஆமாண்டி, அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்ப நடந்த மாதிரி இருக்குடி. என் புருஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்னை எப்படி பாத்துக்குவாரு தெரியுமா?